சனாதனம்ங்கிற பேரே வந்து ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி இன்னைக்கு வந்து பல பேரால சித்தரிக்கப்படுறது, ரைட்? அது வந்து அத சனாதனத்தை பத்தி தெரிஞ்சவாளுக்கு என்னன்னா தெரியும், தட் இஸ் 200 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து வெளியிலேருந்து இன்வேஷன் வந்து பல இந்தியா மாதிரி ஒரு இன்வேஷன் வந்து நம்மளோட கல்ச்சர் நம்மளோட பாரம்பரியத்தை வந்து தொலைச்ச கண்ட்ரி எதுவுமே கிடையாது. சார், சனாதன தர்மத்தோட அல்டிமேட் கோலே எஜுகேஷன். அப்படி சனாதன தர்மம் இட்ஸ் அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸோட அல்டிமேட்டே வந்து ஒரு கல்வி அப்படின்றத நான் பர்சனலாக நினைக்கிறேன். எனக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு சத்தியமான ஒரு அனுபவம் வந்து யாராலையும் விவரிக்க முடியாத ஒரு அனுபவம். ஃபர்ஸ்ட் வந்து சொன்னது, வந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லும்போது திருப்பி போனாலும் 3 hours வண்டி ஓட்டணும். ஸோ அப்போ வந்து அசரீரி மாதிரி பேக் சீட்லேருந்து இது காஃபி சாப்பிட்டு வண்டி எடுத்துன்னு போடா அப்படின்னு. இதுதான் எனி ரீசன் இந்த வால்யூம் 1க்கு இந்த இயர்க்குள்ளே முடிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து 1950 வழியும் முடிச்சிருக்கலாம், 51 வழியும் முடிச்சிருக்கலாம், இல்லை 2000 1906 வழியும் பண்ணிருக்கலாம், இல்லை ஒரே புக்காக மொத்தமாக பிரிண்ட் பண்ணியிருக்கலாம். பட் வை டிட் யூ சூஸ் 1913? எதுக்காக நாங்கள் ரெண்டு ஓகே, ஸோ நேச்சுரலி வென் யூ கம்ப்ளீட்டட் த 250th way, திஸ் 1939 கேம். வரும்போது முக்கியமான ஒரு கண்டிஷன், அந்த 10 கண்டிஷனில் ஹிந்தி கற்றுட்டு வரணும் அப்படின்னு. இப்போ இருக்கிறவெல்லாம் சண்டைக்கு வந்துடுவேன். கேன் யூ இமேஜின் யூ ஆர் டூயிங் அ காஷி யாத்திரை ஃபார் 21 long years? சாமானியர்களுக்கு வணக்கம். அரசியல் பரபரப்பு பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கூட்டணி பேச்சுவார்த்தை, திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், அப்புறம் ஐயோ விஜய் பேரை சொல்லனா கோச்சிப்பாங்க. இது மாதிரி பல சூழ்நிலைகளில் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் ஒரு ஆஃப் பீட் போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா ஜனவரி 1 இந்த நியூ இயர்லேருந்து நம்ம பேச போகிற ஒரே விஷயம் டெய்லி அரசியல் 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 தான். அதை விட்டு வேறு எதுவும் பேசுவோமான்னு தெரியல. பட் அதற்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஆஃப் பீட்டாக வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்னு நானே ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் உண்மை. சினிமா பண்ணலாம், பட் இன்னைக்கு சினிமாவும் அரசியல் வேறு வேறு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமாலேருந்து வந்த ஒருத்தர் வந்து நாளைக்கு யார் முதலமைச்சர் ஆக போகிறான்றத டிசிஷன் எடுக்கிற நிலைமையில் தமிழக அரசியல் இருக்குது. இன்னொரு சைடில் ஒரே குடும்பம் வந்து மொத்த சினிமாவையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ திருப்பி அது அரசியல் தான், ஒன்று சரி அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். அப்புறம் ஆன்மீக அரசியல் பேசலாமா அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் பார்த்தா ஆன்மீக அரசியல் தான் நம்ம ஆரம்பித்ததுலேயே பேசணும். சாமானியர் ஆரம்பித்ததே ஆன்மீக அரசியலில் தான். அது வேற ஃப்ளாப் ஆகிடுச்சு அந்த ஆன்மீக அரசியல். அதனால் அதுவும் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு எதர்ச்சியாக பேசு தமிழா பேசு சேனலை வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். ரெகுலராக பார்ப்பேன். குறிப்பாக ராஜவேலன் நான் இன்டர்வியூ வந்து நான் பார்ப்பேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு உருண்டையாக ஒரு மூஞ்சி தாடி வச்சுக்கிட்டு ஐ குட் சி தட் ஃபேஸ் வாஸ் வெரி நியூ. நம்ம ஜேவிசி ஸ்ரீராமோட இன்னொரு வருஷன் மாதிரி இருந்தார் அவர். சரி ஏதோ பாலிடிக்ஸ் பேசியிருப்பார் போல அப்படின்னு உள்ளே போனால் அவருடைய வியூ ஆஃப் ஆன்மீகம், குறிப்பாக சொன்னால் ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருந்தது வந்து ஹீஸ் ஃப்ரம் ஸ்ரீரங்கம் பாய்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. இந்த ஜிஆரோட ஃபேமிலியில் ஒரு ஹெரிட்டேஜ் உள்ள ஒரு பெரிய ரொம்ப ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி இன் ஸ்ரீரங்கம். அண்ட் எனக்கு ஸ்ரீரங்கம் இஸ் வெரி க்ளோஸ். யூ ஆல் நோ அகஸ்தியர் பப்ளிகேஷன் இஸ் அவர் ரிலேட்டிவ் அண்ட் ஐ பீன் டு ஸ்ரீரங்கம் ஃபார் செவரல் இயர்ஸ். ஐ திங்க் நான் ஸ்ரீரங்கம் போகாத என் வாழ்க்கையில் ஒரு வருஷம் கூட, ஸ்ரீரங்கமே நான் போகாத ஒரு வருஷம் என் வாழ்க்கையில் இருக்காது. விஜய் சாரோட வெர்ஷனில் அவரை வந்து பெரியவா அங்கே இன்ஸ்பயர் பண்ணுறார். அவருடைய வாழ்க்கையில் மகா பெரியவா என்ன சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காரு, என்ன மிராக்கிள் பண்ணியிருக்கார். பெரியவாவை பொறுத்தவரையும் எப்போவுமே எப்படின்னா வந்து ஒருத்தருக்கு ஒரு பார்வை இருக்கும். பெரியவா மேல் சோனியா காந்திக்கு ஒரு மாதிரி இருக்குது, எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரி இருக்கும், சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அவர் எல்லாருமே பக்தராக ட்ரீட் பண்ண அவங்க எல்லாருக்கும் தெரியும். எம்ஜிஆரை வந்து டே ராமச்சந்திரான்னு கூப்பிட்ற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாராவது இருந்தாங்கன்னு கேட்டால் இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அவருக்கும் அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை. இன்றைக்கி நம்ம கெஸ்ட்டுக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை. பட்
அவர் பேசின விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது தான் சொல்லலாம். டக்குன்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, "சார் யூ கம் ஹோம்" அப்படின்னு. அவருடைய பொசிஷன் மிகப்பெரிய ஒரு பேங்க்ல, க்ரோயிங் பேங்க்ல ஒரு வைஸ் பிரசிடென்ட் ரேஞ்சில இருக்காரு. பிஎஃப்எஸ்ஐ ப்ரொஃபைல். ஸ்டில் ஹி கேம் ஹோம். ஹி வாஸ் சோ ஸ்வீட். அப்போ அந்த புக்க வந்து என்கிட்ட குடுத்துட்டு போனார். அந்த புக்கின் பெயர் சனாதன ஜோதி. சனாதன ஜோதி. பேரே வந்து ரொம்ப டிஃபரெண்ட்டா இருந்தது எனக்கு. அண்ட் ஒரு 10 சாப்டர்ஸ் நான் படிச்சுட்டேன். இன்னும் ஒரு 20 சாப்டர் இருக்கு. அண்ட் ஐ திங்க் இட் வில் டேக் சம் டைம். பட் நான் படிச்ச வரையுமே ரொம்ப ஈஸியா புரிய முடிஞ்சது. இந்த நெறைய புக்ல ஆன்மீக புக்ல பெரிய பிரச்சனைன்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியாது. ஸோ வாங்க சார இன்டர்வியூ பண்ணுவோம். இன்டர்வியூ பண்றத விட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டுப்போம். ரைட். அதுதான் வந்து கரெக்ட்டான அவர கிராஸ் கொஸ்டின் கேட்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. பார்ப்போம். சார் வணக்கம். வணக்கம். சார் எனக்கு தெரிஞ்சு என்னோட சேனல்ல இவ்வளோ பெரிய இன்ட்ரோ நான் யாருக்குமே குடுத்ததே இல்ல. பட் நான் ஏன் இந்த இன்ட்ரோ குடுக்கணும்னு நெனச்சேன்னா, ஏன்னா மத்த வீடியோலாம் பொலிட்டிக்கல் வீடியோ. நான் பண்றது 99.99% நான் 99 கூட சொல்ல மாட்டேன். 99.99% நான் பண்றது பொலிட்டிக்கல் வீடியோ. பட் நான் ஆஃப் பீட்டா ஒண்ணு பண்ணணும்னு ரொம்ப நாள் நெனச்சுக்கிட்டே இருந்தேன். நான் முன்னலாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆஃப் லேட் நான் பண்றத நிறுத்திட்டேன். ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நெனைக்கும்போது, இந்த விஷயம் வந்தது. ஒய் சனாதன ஜோதி? அந்த பேர் எப்படி யூ டிரைவ் சனாதன ஜோதி? ஏன்னா, சி ஜோதி இஸ் எ மோர் பவர்ஃபுல் திங். ஜோதியே ரொம்ப ஜோதி அப்படின்றதே ஒரு பெரிய பவர்ஃபுல். ஆன்மீகம் இல்லாத ஜோதி கிடையாது. ஜோதி இல்லாத ஆன்மீகம் கிடையாது. இன்ஃபாக்ட் ஜோதி இஸ் ஒன் வே ஆஃப் அவர் வர்ஷிப்பிங் பிராக்டிஸ். சனாதனம்ன்றது வாழ்வியல் முறை. ரைட்? வாழ்வியல் முறையையும், வர்ஷிப்பையும் நீங்க வந்து கனெக்ட் பண்ணி ஒரு பேர காயின் பண்றீங்க. ஹவ் டிட் யூ காயின் தட் வேர்ட்? சுத்தி சுத்தி பாலிடிக்ஸ்க்கு வரீங்க. சனாதனம் ரைட். ஸோ அதில நான் சிக்க மாட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டூ கெட் இன்டூ ஐயோ! பாலிடிக்ஸ். நான் சீரியஸா சொல்றேன். திஸ் எபிசோட் இஸ் 0 பாலிடிக்ஸ். கிரேட். திஸ் எபிசோட் நான் கிளியர் கட்டா நான் வேணா டிஸ்க்ளைமர் கூட போடுறேன். நான் எது பேசினாலும் பொலிட்டிக்கலா பேசல. நோ, நோ. ஐ அம் சேயிங் ஸோ சனாதனம்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டில இன்னைக்கு பாலிடிக்ஸா தானே இருக்கு. அதனால சொல்றேன். ஸோ டெஃபினட்டா அதுக்காக நான் இந்த பேர் வைக்கல. சனாதனம்ங்கிற பேரே வந்து ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி இன்னைக்கு வந்து பல பேரால சித்தரிக்கப்படுறது. ரைட். அது வந்து அத சனாதனத்த பத்தி தெரிஞ்சவாளுக்கு என்னன்னா தெரியும். தட் இஸ் நீங்க சொன்ன மாரி வாழ்வியல் முறை. தட் இஸ் நத்திங் பட் ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர். இப்போ எனி எஸ்ஓபி. எனி கார்ப்பரேட் போனீங்கன்னா எவ்ரிபடி வில் ஹேவ் அ எஸ்ஓபி. ரைட். ஸோ சனாதனம்ங்கிறதோ இட் இஸ் இப்போ நான் அந்த முன்னாடி இதில சொன்ன மாதிரி சனாதனம்ங்கிறது இட்ஸ் எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர். ரைட். ஒரு மன்னன் எப்படி இருக்கணும், ஒரு விவசாயினா எப்படி இருக்கணும், இல்ல ஒரு ஆம், ஒரு கடைய மீன் வணிகர்னா எப்படி இருக்கணும், அத வந்து அது நல்லது கெட்டது வந்து வரையறுத்து அவனோட இத சொல்றது தான் சனாதனம். அது வந்து காலங்காலமா இது வந்து 5000 வருஷம், ஒரு 10,000 வருஷம் இல்ல. எது இருக்கு ரொம்ப யுக யுகமா வந்த ஒரு கான்செப்ட். ரைட். அத வந்து ஓரளவு இப்போ 200 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து வெளியிலேருந்து இன்வேஷன் வந்து பல இந்தியா மாதிரி ஒரு இன்வேஷன் வந்து நம்மளோட கல்ச்சர், நம்மளோட பாரம்பரியத்தை வந்து தொலைச்ச கண்ட்ரி எதுவுமே கிடையாது. ரைட். முகலாயர்லேருந்து, டச்சுலேருந்து, ஃப்ரெஞ்சுலேருந்து, ஆங்கிலேயர்லேருந்து ரைட். ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு ஒரு கலவையான ஒரு 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 இதில இருக்கும். பட் ஆனா அந்த பேஸ் எல்லாமே சனாதனம். இன்னைக்கும் வந்து இந்துக்களா இருக்கிற நம்ம வந்து ஆம், நம்மளோட வாழ்வியல் முறைய மாத்திக்கவே இல்ல. ரைட். பட் அரசியலுக்காக நெறைய பேர் நெறைய விதம் சொல்லிட்டு இருக்கா. டூ த பாயிண்ட் கமிங் டூ த பாயிண்ட் சனாதனம்ங்கிறது அவரோட லைஃப் ஹிஸ்டரிய நீங்க படிக்கும்போது தெரியும். எல்லா கிளாஸ் பீப்பிளுக்கும் வந்து அவர் வந்து அ ஒவ்வொரு விஷயத்தையும் அ ஒ அவரோட ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு சொல்லும் வந்து நல்லத்த நோக்கியே வந்து நம்மள புஷ் பண்ணும். ரைட். அந்த ஒரு இதுக்காக தான் வந்து எத்தனையோ கோவில்ல வந்து விளக்கேத்த இல்லாம இருக்கிற கோவிலையோ, எத்தனையோ இடிஞ்ச கோவில் பயங்கரமா வந்து அவர் இது எஃபோர்ட் எடுத்து மேல கொண்டு வந்திருக்காரு. அவருக்காக இருக்கிற பயோகிராஃபில சனாதன ஜோதி தான் வந்து கரெக்ட்டான ஒரு பேருங்கிறது என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு இது. பிளஸ் அ இந்த நேம் சூஸ் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ராங்கா வந்து ரெஃபரன்ஸ் வந்தது அவர்கிட்டேருந்து வந்தது. "இத வெய்யி" அப்படின்னு. சார் பயோகிராஃபி அப்படின்றம்போது ஒரு வாட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து என்கிட்ட நான் தெரிஞ்ச ஒரு இதில
ஒரு 20 பேர் இருக்கிற இடத்துல அவர் பேசுறாரு. பேசும்போது அவர் மேடையிலேயே அத சொல்லியிருக்காரு நெறைய இடத்துல. அப்போ வந்து பை சான்ஸ் ஐ வாஸ் தேர். அவரு சொன்னாரு, "பயோகிராஃபின்னா உண்மைய பேசணும். 100% உண்மைய பேசணும். அந்த தைரியம் உனக்கு இல்ல." அப்படின்னு சொல்லி அவருடைய பயோகிராஃபி எழுதுறதுக்கே அவருக்கு ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. இப்போ நம்ப சுவாமியோட பயோகிராஃபி எழுதுறோம். அவர் சுவாமி, அவர் பிரத்யக்ஷம். எஸ். எழுதும்போது அதற்கான ஒரு கூடுதல் பொறுப்புணர்ச்சி நமக்கு இருக்கு. இது எழுதுறதுக்கு உங்களுக்கு பயமா இல்லையா இனிஷியலா? எனக்கு கண்டிப்பா பயம் இல்ல. ஏன்னா எழுத சொன்னது அவர்தான். அதனால வந்து அ எந்த சோர்ஸ்னால எழுதணும்னு சொன்னது அவர்தான். ஸோ, அதனால எனக்கு வந்து பயமே கிடையாது. நான் வந்து டூ பி வெரி ஹானஸ்ட் இதுக்கு முன்னாடி 2 புக் எழுதி பப்ளிஷ் பண்ணும்போது, ஒரு நாள் கனவுல வந்து அவரு சொன்னார், "உனக்கு இப்போ புக் எழுத முடியும்னு கான்ஃபிடன்ஸ் வந்துடுத்தோனோ, என் பயோகிராஃபி எழுது. இதுவரைக்கும் யாரும் பயோகிராஃபி எழுதினது இல்ல." அப்படின்னு ஒரு கனவு வந்தது. அது அதுக்கப்புறம் வந்து 2, 3 மாசம் ரொம்ப பிரயத்தனப்பட்டு இது பண்ணும்போது சோர்ஸும் அவரே குடுத்தார். "நீ கணேசன போய் புடிச்சுக்கோ. உன்னால எழுத முடியும்." அப்படின்னு. ஸோ, எனக்கு கான்ஃபிடன்ஸ் குடுத்ததே அவர்தான். அதனால வந்து எனக்கு வந்து எந்த விதமான பயமும் கிடையாது. அதே மாதிரி நெறைய ரெஃபரன்ஸ் கணேசன் அண்ணாவோட உட்கார்ந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறது. நெறைய ரெஃபரன்ஸ் எடுத்து, ஈவன் இந்த புக்க வந்து காஞ்சி மடத்துல கொண்டு போய் அவள்ட்ட காமிச்சு, ஸோ அ இதுவரைக்கும் டச் வுட் லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்ல எந்த விதமான ஒரு அட்வர்ஸ் ஃபீட்பேக்கோ, இல்ல நீ எழுதினது தப்பு அ அப்படின்னு எந்த விதமான அட்வர்ஸ் ஃபீட்பேக்கும் இதுவரைக்கும் வந்ததில்ல. அ எனக்கு கான்ஃபிடன்ஸ் குடுத்தது அவர்தான். சரி, எழுத சொல்றதே அவர் தான்டா. எழுத அப்புறம் சொன்னதே அவர்தான். சரி, அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஒரு பயம்? விஷயம் ஒரு விஷயம் நான் சொல்றேன். நான் எப்படி எழுதினேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது எந்த ஸ்திதியில எழுதினேன் அப்படின்னு. இப்போ ஒருத்தனுக்கு ஒரு ஒரு கண் தெரியாத ஒருத்தர வந்து நீங்க ஒரு சித்திரம் வரைய சொன்னீங்கன்னா, அவரால முடியாது. கண்டிப்பா. ரைட்? ஸோ அந்த இதில தான் நான் எழுதினேன். எனக்கு வந்து 2 கண்ணும் அ ஆன்மீகத்த பொறுத்தளவு கிடையாது. ஸோ எழுத சொல்லம்போது, ஒரு கண்ணா வந்து கணேஷ் அண்ணாவும், இன்னொரு கண்ணா இவரா தான் எழுதினார். இது வந்து அ அவர பத்தி தெரிஞ்சவாளுக்கு நான் என்ன சொல்றேங்கிறது புரியும். அதனால வந்து நான் இதுல என்னோட டூ பி வெரி ஹானஸ்ட் இதுல என்னோட எஃபோர்ட், என்னோட கிரெடிட் 0. இத எழுத சொன்னது அவர்தான், எழுதினது அவர்தான். அதனால வந்து எனக்கு எந்த விதமான செகண்ட் தாட்டுமே கிடையாது. ஓகே. எந்த விதமான செகண்ட் தாட்டும் கிடையாதுன்றத நீங்க ரொம்ப கிளியர் அவர் தான் எழுத சொன்னார் அப்டின்னீங்க. ஆன்மீகத்தில வந்து இன்ட்யூஷன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் ஆர் மீடியம் என்ன வேணா சொல்லலாம். அது நெறைய பேர் நெறைய விஷயமா சொல்றாங்க. இப்போ ஆவிகள் உலகம் ரவிச்சந்திரன் சார் வந்து அது வந்து மீடியம்னு சொல்றாரு. இதே பெரியவா, இந்த மாரி வந்து ஆதீனம் அவங்கலாம் சொன்னா, அது வந்து மெத்தடாலஜின்னு சொல்லுவான். அது கடவுள் பேசுறதுக்கான மெத்தட் உன்கிட்ட அப்படின்றத இன்ட்யூஷன் சொல்லுவா. இன்ஃபாக்ட் நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு விஷயம் எக்ஸ்க்ளூசிவா சொல்லணும்னா, எம்ஜிஆருக்கு அவங்க அம்மாவோட இது வந்துகிட்டே இருக்கும். கனவுல, சொப்னத்தில வந்து அவங்க அம்மா வந்துட்டு இப்போ ஒரு ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்காருன்னா, கண்ண மூடுனா அவங்க அம்மா கனவுல வந்து இப்படி பண்றா ராமச்சந்திரா, அப்படி பண்றா ராமச்சந்திரா. அந்த அந்த பவர் வந்து எம்ஜிஆர்ட்ட இருந்தது. இந்த இன்ட்யூஷன்றது எல்லாருக்கும் வராது. ரைட். அது கடவுளோட செல்ல பிள்ளையா இருக்கணும். இல்ல கடவுளோட அனுகிரகம் பெற்ற ஒரு நபரா தான் நீங்க இருக்கணும். இந்த இன்ட்யூஷன்ல வந்து உங்களுக்கு பர்சனலா தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அதாவது இப்ப ஜெனரலா இப்ப இன்ட்யூஷன் வருதுன்னா வந்து, "இத பண்ணு, இத பண்ணாத." கிளம்பும்போது நமக்கு தோணும் "போகாத" அப்படின்னு சொல்லி நம்ம போகாம இருப்போம். அந்த மாரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? 1, 2 இன்சிடென்ட் இல்ல. நான் வந்து இந்த நேரத்தில வந்து சிங்கப்பூர்ல ஒரு பிக் 4 கம்பெனில வந்து இருக்க வேண்டியது. இல்லடா நீ அங்க போகாத, இங்க வான்னு சொல்லி கூட்டின்னு வந்தது அவர்தான். ரைட்? ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஒரு இதுவரைக்கும் ஒரு 7, 8 தடவ ஒரு சீரிஸ் ஆஃப் இது வந்து எப்படின்னா, ஆ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எனக்கு அ கனவா பிரத்யக்ஷமா வந்திருக்கு. ஆ 1, 2 தடவ வந்து நீங்க அசரீரின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி வந்திருக்கு. அது என்னோட லைஃபே ஒரு தடவ சேவ் பண்ணியிருக்கு. 2 இன்சிடென்ட் நான் சொல்றேன். பாம்பேல இருந்து இங்க இந்த வேலை கிடைச்சு இங்க வரும்போது, ஐ டிரைவ் டவுன் ஃப்ரம் பாம்பே டூ சென்னை. ஸோ அப்போ வரும்போது சத்தாரான்னு ஒரு பிளேஸ்ல வந்து சுத்தமா தூக்கம் ஸோ வந்து ஐ வாஸ் நாட் ஏபிள் டூ ஈவன் டிரைவ் 1 கிலோமீட்டர். வண்டிய வந்து சத்தாரா என்ட்ரன்ஸ்லயே வந்து காமத் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அதில பார்க் பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி சொல்லும்போது, திருப்பி போனாலும் 3 ஹார்ஸ் வண்டி ஓட்டணும். ஸோ அப்போ வந்து அசரீரி மாதிரி பேக் சீட்லேருந்து இது "காஃபி சாப்பிட்டு வண்டி எடுத்துன்னு போடா" அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து நெறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அவருக்கு காஃபின்னா கரிச்சு கொட்டுவாரு. உன்ன எப்படி காஃபி சாப்பிட சொன்னாரு? இட்ஸ் ஆல் அபௌட் அந்த நேரத்துல இருந்து ஒரு மருந்து மாரி. 10 நிமிஷத்துல
தெளிவாகி அதுக்கப்புறம் ஹூப்ளி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக வண்டி ஓட்டின்னு போனேன். இது ஒரு இன்சிடென்ட் நடந்தது. 2வது இன்சிடென்ட் நான் ஜஸ்ட் பிஃபோர் பாம்பேலேருந்து சென்னை வரதுக்கு முன்னாடி, அப்போ தானேன்னு ஒரு பிளேஸ்ல இருந்தேன். ஆஃபீஸ் வந்து பேலப்பூர். எனக்கு இந்த மாதிரி அமானுஷ்யம் இதெல்லாம் வந்து முன்னாடி சுத்தமா நம்பிக்கை ஒரு ஒரு இதுவே டச்சே கிடையாது. பட் இந்த இன்சிடென்ட் வந்து நான் அதுக்கப்புறமா ரியலைஸ் பண்ணேன். தானேலேருந்து பேலாப்பூர் வரும்போது, அந்த ஒரு ஒரு ஃப்ளைஓவர் ரொம்ப புதுசா கட்டின ஃப்ளைஓவர் வந்து ம ரொம்ப ப்ராமினன்ட். பயங்கர டிராஃபிக் ஜாம் இருக்கும். ரொம்ப ப்ராமினன்ட்டா இருக்கும். திடீர்னு அ ஆஃபீஸ் கிளம்பிட்டே இருக்கேன். எனக்கு தடுத்தது. தடுத்தோனே பின்னாடி ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போ அப்படின்னு யாரோ சொன்ன மாதிரி ஒரு ஃபீலிங். உட்காந்துட்டு போனேன். ஆஃபீஸ்க்கு லேட் ஆனாலும் பரவால்ல. ஏன்னா அங்க பாம்பேல 5 மினிட்ஸ் டிலே பண்ணீங்கன்னா 1/2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த டிராஃபிக்ல. உட்காந்துட்டு போனேன். யூ டோன்ட் பிலீவ் அந்த ஃப்ளைஓவர்ல நான் ஏறுறேன். அந்த அ அ அதர் எண்ட் ஆஃப் த ஃப்ளைஓவர்ல வந்து ஒரு ட்ரக் பிரேக் பிடிக்காம 4 4 கார்ஸ் அண்ட் எஸ்யூவிஸ் காட் ஸ்மாஷ்ட் எக்ஸாக்ட்லி அந்த 5 மினிட்ஸ் பிஃபோர். ஸோ இது ஒரு இது ஒரு பெரிய ஒரு இது ஒரு ஒரு அனுபவம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அ இன்ட்யூஷன்ஸா வந்திருக்கு. பட் ஆனா இந்த புக் எழுதும்போது எனக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு சத்தியமான ஒரு அனுபவம் வந்து யாராலயும் விவரிக்க முடியாத ஒரு அனுபவம். ஃபர்ஸ்ட்டு வந்து சொன்னது, "நீ புக் எழுது." அதுக்கப்புறம் புக் எழுதும்போது, நீங்க அந்த புக்க படிச்சேன்னு சொன்னீங்கல்ல. ஒரு நாள் புக்க எழுதினே இருக்கும்போது ஒரு 100 150, 200 பக்கம் எழுதும்போது, ஆ ஒரு நாள் கனவுல வந்துட்டு, இந்த அவர் சொன்ன வார்த்தை இருந்துச்சு. இந்த க்ஷேத்திரம், இந்த தீர்த்தம் இங்கெல்லாம் போனேன்னு எழுதுறீ இல்லையா? எழுதும்போது அதோட சிக்னிஃபிகன்ஸ், அதோட ஹிஸ்டரியும் எழுது. அப்பதான் வந்து மக்களுக்கு போய் ஸோ சேரும். அவர் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருந்தா, அந்த கோயிலோட அந்த சிக்னிஃபிகன்ஸ் கோவிலோட சிக்னிஃபிகன்ஸ் அந்த அது என்னோட புக்க நீங்க பார்க்கும்போதே தெரியும். திடீர்னு ஒரு 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 கோவில்னா, அதோட கோவில பத்தி ஒரு 1/2 பக்கமாவது ஒரு ஒரு 2, 3 பேராகிராஃப் எழுதியிருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து அவர் வந்து சொன்னது. வேல்யூ அடிஷன் பண்ணது. இந்த 2ண்ட் வால்யூம் எழுதி முடிக்கும்போதும் அப்படிதான். நீ 2ண்ட் வால்யூமா நீ ரிலீஸ் பண்ணு. ஆனா 1940லேருந்து 69 வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ட்யூஷன். இது கனவு இன்ட்யூஷன் ரைட்? ஸோ இத இது இது வந்து அனுபவிச்சா தான் வந்து புரியும். இட்ஸ் ஃபார் மீ இட்ஸ் பிளெஸிங். என்ன பத்தி தெரிஞ்ச எல்லாருக்குமே என் கிளாஸ்மேட்ஸா இருக்கட்டும், என் ஆஃபீஸ் மேட்ஸா இருக்கட்டும், பாம்பேல என் கலீக்ஸா இருக்கட்டும், என்ன பத்தி தெரிஞ்ச யாருக்குமே தெரியும். நான் இந்த புக் எழுதுறதுக்கு லாயக்கே கிடையாது. அவர் சூஸ் பண்ணி எழுத வச்சார். அதுக்கு ஒரு பேக்கிரவுண்ட் இருக்கு நான் சொல்றேன். இந்த புக் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பேக்கிரவுண்டே எனக்கு தெரியும். உங்களுக்கு உங்களுக்கு பர்சனலா பேக்ரவுண்ட் இருக்கு அப்படி சொல்றீங்க. அத பத்தி நிச்சயமா பேசலாம். பட் அதற்கு முன்னாடி வந்து நீங்க வந்து புக்க வந்து ஒரு 30 சாப்டரா யூ யூ பார்ட்டா யூ பைசெக்டட் இட். இந்த 30 நம்பர் டிரைவ் பண்றதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? இல்ல நேச்சுரலாவே நடந்ததா? நேச்சுரலா வந்தது. இது எப்படின்னா, ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ். அவர் காஷி யாத்திரையில போய் இப்போ ஒரு இடத்துல இருக்கார். ஸோ அந்த அப்போ வந்து இந்த சாதுர்மாசி விரதம் முடிஞ்சு அடுத்த இடத்துக்கு போறாருங்கும்போது, அவர் அந்த இடத்துல இருக்கிறதுலயே நெறைய கன்டென்ட்ஸ் இருந்ததுனால, ஸோ அது ஒரு சாப்டர். ஸோ இது வந்து படிக்கும்போது போர் அடிக்காம இருக்கணும். ஒரே சாப்டர் நான் 50 பக்கம் குடுக்கறதுக்கு பதிலா, ஸோ ஒவ்வொரு இன்சிடென்ட்டா குடுக்கும்போது அவளுக்கும் வந்து படிக்கிறவாளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாரி ஒவ்வொரு சாப்டருக்கு நடுவுலயும் வந்து ஐ ட்ரை டூ பிரேக் த சாப்டர் இன்டூ டிஃபரண்ட் சப் சாப்டர்ஸ். இல்ல இந்த இந்த மகாபெரிவா ஜர்னில நம்ம நம்ம புக்ல வந்து இப்போ இனிஷியல் வால்யூம் 1ல நம்ம கவர் பண்ணது வந்து 1894 டூ 1939. 13 இந்த இந்த பிளாக்கேஜ் இந்த ஒரு பீரியட வந்து நீங்க சூஸ் பண்றீங்க. இஸ் தேர் எனி ரீசன்? இந்த இந்த வால்யூம் 1க்கு இந்த இயர்க்குள்ள முடிக்கணும். ஏன்னா நீங்க வந்து 1950 வரையும் முடிச்சிருக்கலாம். 51 வரையும் முடிச்சிருக்கலாம். இல்ல 2000 1906 வரையும் பண்ணிருக்கலாம். இல்ல ஒரே புக்கா மொத்தமா பிரிண்ட் பண்ணியிருக்கலாம். பட் வை டிட் யூ சூஸ் 1939? எக்ஸலென்ட்டான குவெஸ்டின். இதுல 2 இது இது ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். அதுக்கப்புறம் வால்யூம் 2ல நான் ஏன்னா, அந்த சேனல்லயே சொல்றேன். நான் ஏன் 1939 கேட்கிறேன் அப்டின்னா, ஹி இஸ் கமிங் பேக் டூ கும்பகோணம் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம். எக்ஸாக்ட்லி தட் இஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டூ டெல் யூ. அவரோட நான் லைஃப்ல நான் வந்து ஏன்னா இந்த எந்த கும்பகோணத்த விட்டு எந்த கும்பகோணத்துல அவரோட வாழ்க்கை ஆரம்பிக்குதோ, 50% ஆஃப் ஹிஸ் லைஃப் பார்த்துட்டு திருப்பி இஸ் கமிங் பேக் டூ கமிங் பேக் டூ கும்பகோணம். கும்பகோணம். அதுதான் எனக்கு வந்து வை டிட் யூ சூஸ் திஸ் 1939 அப்டின்ற ஒரு இது நான் வந்து. சூஸ் பண்ணவே இல்ல. திருப்பி திருப்பி இத சொல்றேன். நான் சூஸ் பண்ணவே இல்ல. இது வந்து டூ பி வெரி ஹானஸ்ட் நான் வந்து எழுதும்போது, நானும் கணேஷ் அண்ணாவும் வந்து பேசின்றது என்னன்னா, வால்யூம் இது நெறைய வால்யூம் போடணும். பட் எழுதும்போது 200 250 பக்கம் வரும்போது அந்த வால்யூம் முடியணும்.
எதுக்காக நாங்க 2 பேரும் ஓகே. பேசிட்டு ஸோ வந்தோம். நேச்சுரலி வென் யூ கம்ப்ளீட்டட் த 250th 250. பேர் திஸ் 1939 கேம். பட் ஆனா அது வந்து ஒரு பெரிய மைல்ஸ்டோன். யூ டோன்ட் பிலீவ் ரைட்? அவர் பொறந்தது விழுப்புரத்துல வந்து 1894ல பொறந்து 13வது வயசுல அவர் வந்து மடாதிபதி ஆகி, அதுக்கப்புறம் வந்து மகேந்திரமங்கலத்துல போய் வித்யாபியாசம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 21 வருஷம் காஷி யாத்திரை முடிச்சு கும்பகோணத்துக்கு திரும்பி வரார். அது வந்து அவரோட அந்த லைஃப் சைக்கிள்ல வந்து ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் மைல்ஸ்டோன் ரைட்? ஃப்ரம் கும்பகோணம் டூ கும்பகோணம். ஸோ நேச்சுரலாவே அது வந்து நடந்தது. இது வந்து யாரும் வந்து சொல்லல. கரெக்ட்டா எழுதி முடிக்கிறோம். அந்த மைல்ஸ்டோனும் முடியறது. இதெல்லாம் வந்து அவரோட அ பிளானிங். அதெல்லாம் நம்ப பிசினஸ்ல பண்ற பிளானிங், கார்ப்பரேட் பிளானிங் ஒண்ணுமே கிடையாது. அ ரைட்? இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 250 பக்கம் 250 பக்கம் தாட்ட வச்சுட்டு, அ வென் வி ரை வென் ஐ ஸ்டார்ட் ரைட்டிங் வால்யூம் 2 அந்த 259 பேஜர் வந்து ஐ ஹேவ் க்ளோஸ்ட் பை 1963. 1963ல முடிச்சுட்டு ஐ டுக் அ பிரிண்ட் அவுட் அண்ட் கேவ் இட் டூ கணேஷ் அண்ணா. என்ன ஒரே ஒரு இதுன்னா 250 பக்கம் முடிஞ்சிருது அப்படின்னு. ஒரு வாரத்துல திருப்பி ஒரு நைட்டு தூங்கும்போது ஒரு கனவு. நான் வந்து ஒரு வாரம் பயங்கர ரிலாக்ஸா இருந்தேன். ஏன்னா நைட்டு 9:00லேருந்து 2:00 வரைக்கும் ஐ யூஸ்ட் டு ரைட். இந்த ஒரு வாரம் ஐ வாஸ் ஆக்சுவலி ட்ரைங் டு டேக் அ பிரேக். 63ல முடிக்கக்கூடாது, 69ல முடி அப்படின்னு. எனக்கு ரியலாவே தெரியாது 69ல இந்த மாதிரி என்ன ஒரு மைல்ஸ்டோன் இருக்குன்னு. அத வந்து பண்ணி முடிக்கும்போது தான் தெரிஞ்சது. கரெக்ட்டா வந்து அதே அ காஞ்சிபுரத்தில வந்து அவரு இதிலிருந்து திருப்பி இந்த விஜய் யாத்திரை போயிட்டு வந்துட்டு, ஜெயேந்திரர் கையில மடத்த குடுத்துட்டு அவர் சிவாசனத்தில போய் உட்கார்றாரு. இப்ப எப்படி வந்து கும்பகோணம் டூ கும்பகோணம் ஒரு மைல்ஸ்டோனோ, அதே மாதிரி இந்த காஞ்சிபுரத்தில அந்த மடத்தையே இன்னும் தன்னோட வாரிசுட்ட குடுத்துட்டு அவர் போய் உட்கார்றாரு. அது ஒரு மைல்ஸ்டோன். ஸோ இதெல்லாம் வந்து மிராக்கிள். இது நம்ப ஒண்ணு நீ நம்ப ஒண்ணு நெனைக்கிறோம்னா, நீ யாரு நெனைக்கிறதுக்கு ரைட்? ஸோ நான் இப்ப என்ன பிளான் பண்றோம் அப்டின்னா, வால்யூம் 2வே வந்து 2 புக்கா போடுற மாதிரி. அவரு சொன்னது வந்து ஆ ம 39 டூ தட் இஸ் 1940 டூ 1969. ஸோ இட் இஸ் கமிங் டூ அரவுண்ட் 500 புக். வாட் வி ஆர் பிளானிங் இஸ் வால்யூம் 2வே வந்து 2 புக்கா போட்டு ஒண்ணா ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான். சார் இப்போ நம்ம வந்து இன் டீட்டெயில்டா போறதில்ல. பட் சாப்டர் பை சாப்டர் யூ ஹவ் நேம்ட் ஈச் சாப்டர்ல. வி குட் ஷோ தெம் எ கிளிம்ப்ஸ். இந்த ஜர்னி எங்க நம்ம சொல்லிட்டோம் கும்பகோணம் டூ கும்பகோணம் தான் இது. பட் எல்லா யாத்திரைய பத்தி பேசியிருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து அவருடைய அ முக்கியமான யாத்திரைல நான் பார்க்குறது வந்து எனக்கு தெரிஞ்சதுல வந்து எல்லாமே முக்கியமான யாத்திரா. பட் திருவண்ணாமலை டூ ஆர்காட் ஒண்ணு 1930ல ஒண்ணு போறார். அதுக்கு ஒரு பயங்கர சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா, இதுல ராமர் போன பாதைன்னு சொல்லிட்டு ஒரு லிங்கேஜ் வருது. ரைட். ஸோ அது ஒரு இட் கிரியேட்ஸ் அ பூஸ்ட்ல. ஸோ இந்த மாரி நெறைய விஷயம் வந்து இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த 30 சாப்டர்ஸோட நேம் சொல்றேன். சரி. ஒய் டு யூ காயின்? ஜஸ்ட் ஒரு கிளிம்ப்ஸ். ஷூர். ரைட்? ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த ஒரு சாப்டர பத்தி 30 மினிட்ஸ் நம்ம பேசலாம். அது வந்து இன்னும் நல்லா இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து த டிவைன் சைல்ட். தெய்வ குழந்தை, தெய்வீக குழந்தை அப்படின்னு ஏன் அந்த சாப்டருக்கு அந்த பேர் வச்சீங்க? அவர் அதான் இருக்கிறதுனால அந்த பேரு தான், வேற எந்த பேருமே இல்லன்ட்டு. டிவைன் சைல்ட் தெய்வ குழந்தை. அவருக்கு தெய்வ குழந்தைன்னு இல்லாம யாருக்கு தெய்வ குழந்தைன்னு வைக்கிறது? ரைட். நீங்க இந்த புக்க படிச்சு பாருங்க. அவர் எப்படி வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து படிச்சு மடாதிபதி ஆனார். அதே தெரியும். அவர் ஒரு தெய்வ குழந்தை அப்படின்னு. ஓகே. த டிவைன் காலிங் ஆஃப் சுவாமிநாதன் அப்படின்னு. சுவாமிநாதன்றது நம்மளுடைய சுவாமிமலை முருகருடைய பேர். இன்ஃபேக்ட் நெறைய பேருக்கு டவுட் இருக்கு. சுவாமிநாதன்ற பேர் ஒரு கன்னடா ஃபேமிலில இருந்து எப்படி எடுக்குறாங்க? அவ பெரியவா. அவ அம்மாக்கு வந்து முருகன் வந்து சுவாமிமலை முருகன் வந்து குலதெய்வம். எனக்கு தெரிஞ்சு அதான் மெயின் ரீசன். அதுதான் சுவாமிநாதன்னு பேர் வச்சிருக்கு. 68 பீடாதிபதி பொறுப்பெடுத்துக்கிறார். த அசென்ஷன்ஸ் டு த 68 பீடாதிபதி. அதாவது 67 பேர் அவருக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. இவர் 68வது ஆளா எலிவேட்டர். எலிவேட்டர். அவர் பொறுப்பேத்துக்கிறார் சொல்லலாம். இன்னும் கரெக்ட்டா. ஸோ இந்த சாப்டர்ல நம்ம எத பத்தி பேசுவோம்? த ஜர்னி ஹவ் யூ பிகேம் ஃப்ரம் சுவாமிநாதன் டு சங்கராச்சாரியா. அவர் வந்து ஒரு விழுப்புரத்துல அப்ப திண்டிவனத்துல வந்து ஒரு ஸ்கூல்ல அ படிச்சுட்டு இருந்தார். எப்படி வந்து பீடாதிபதி அவர பார்த்து சூஸ் பண்ணி 2 மீட்டிங்ல பார்த்து சூஸ் பண்ணி அவருக்கு தெரிஞ்சிருது. அவரு திரிகால ஞானி. அவ 66வது பீடாதிபதி.
தட்ஸ் ஹவ் ஹி காட் சூசன் ஆஸ் த நெக்ஸ்ட். இல்ல இதுல ஒரு கன்ஃப்யூஷன் இருக்குல்ல. 67வது பீடாதிபதி சூஸ் பண்ணாரா? இல்ல 66வது சூஸ் பண்ணாரான்னு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு. 60 இல்ல அவர் வந்து அடுத்தது இவர் தான் சூஸ் பண்ணார். ஆம், அவருக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வைசூரி போட்டதுனால பெரியம்மா போட்டி அவரோட கடைசி இதில் இருக்கும்போது இவரோட பெரியம்மா பையனே வேற வழி இல்லாம அவர் இறந்ததுனால இம்மீடியட்டா வந்து அவரோட பெரியம்மா பையனே அப்போ 67வது பீடாதிபதி ஆகி அதுக்கப்புறம் அவரும் ஒரே வாரத்தில் ஒரு வார காலத்தில் அவரும் இறந்துட்டார். பிகாஸ் 66வது பீடாதிபதிக்கு இவர் தான் வந்து எல்லா உதவியெல்லாம் பண்ணதுனால அவருக்கும் அது வந்து இறந்துட்டார். அதனால இப்போ 68வதா இவர் வந்து. த டிவைன் கார்னேஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் யாத்ரா நம்மளுடைய 4th சாப்டர். அதுல எதை பத்தி பேசியிருக்கோம் சார்? ஸோ அவர் ஃபர்ஸ்ட் பீடாதிபதி ஆகி அவர் அங்கேருந்து விழுப்புரம் திண்டிவனம் அந்த இதுக்கெல்லாம் வந்து அவர் போகிறது தான் ஃபர்ஸ்ட் யாத்திரை. அதை பற்றி பேசியிருக்கோம். ரொம்ப சுவையான ஒரு இது. ஃபர்ஸ்ட் வந்து அவர் கும்பகோணத்துக்கு வர்றார். கும்பகோணத்துக்கு வந்து கலவைங்கிற இடத்துல தான் அவருக்கு ஐ பட்டம் திங்க் அந்த வாங்கி- ஆத்துக்கு நான் போயிருக்கேன். அந்த கலவையில அந்த கலவை. இடத்துக்கு நான் போயிருக்கேன். கலவையில I've been to வந்து that ஆகி place. பட் இது வந்து அப்போ மடம் வந்து கும்பகோணத்தில் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் யாத்திரை அவர் விழுப்புரம் திண்டிவனம்லாம் கிராஸ் பண்ணி அவர் கும்பகோணத்துக்கு வர்றார் ஃபர்ஸ்ட் டைம். சார் 5th சாப்டர்ல வந்து த ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன் ஆஃப் மகாபெரிவா நீங்க சொல்றீங்க. ஏன் அந்த 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 ஃபவுண்டேஷனே அவ்வளோ லேட்டா தான் வந்ததா? இல்ல வாட் இஸ் த இது? ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான இந்த 5th சாப்டர் பார்த்தீங்கன்னா அப்பதான் வந்து அவர் ஃபர்ஸ்ட் பீடாதிபதி ஆகி அவர் வந்து வித்யாபியாசம் பண்றார். வேதபியாசம் வேதம்லாம் கத்துக்கிறார். அந்த ஸ்பிரிச்சுவலுக்கான ஃபவுண்டேஷன் அங்கே தான் ஆச்சு. ரைட். ஸோ அது வரைக்கும் ஒரு அமெரிக்கன் மிஷன் ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டு இருந்த ஒரு குழந்தைய ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்து அவங்க மகேந்திர மங்கலங்கிற ஊரில் வந்து அவர் வந்து 4 வருஷம் போய் வேத வியாபாரம் பண்ணுறார். ஸோ அதுதான் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல். ஸோ இந்த மகேந்திர மங்கலத்துக்கும் எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது பின்னாடி பேசுவோம். மகேந்திரமங்கலம் என்ன கனெக்ஷன் இருக்கு சார்? இது வந்து எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் புக் ரிலீஸ் பண்ணி என்னோட அந்த புக்கை வந்து எங்கள் சித்தப்பாக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பினேன். அன்னைக்கு ராத்திரி தான் தெரியும் வந்து அவருக்கு கையில் கிடச்சோன்னு ஃபோன் பண்ணி சொன்னார். உனக்கும் மாபெரியருக்கும் எப்போ கனெக்ஷன் வந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. மகேந்திர மங்கலத்தில் வந்து அவர் இருந்து படித்த அந்த பண்ண வீட்டோட அந்த இது வந்து என்னோட கொழு தாத்தா. ஓ ஓகே. சிங்கமயங்கார்னு பேர். ஸோ அதான் கொள்ளு தாத்தாவோட அண்ணா, பெரிய கொள்ளு தாத்தா. ஸோ அதுதான் வந்து கனெக்ஷன். இதே எனக்கு வந்து இந்த புக் எழுதினதுக்கு அப்புறம் தான் இந்த கனெக்ஷன் எனக்கு தெரிஞ்சது. We are losing the roots. சீரியஸ்லி we are really losing the roots. த கிராண்ட் நவராத்திரி உற்சவம் ஆஃப் 1915 அடுத்த டாபிக் பேசுறோம். அதுல என்ன இது பண்ணியிருக்கோம்? ஏன் அது ரொம்ப சிக்னிஃபிகன்ட்? நவராத்திரி உற்சவம்ன்றது நம்ம மடத்துல ரொம்ப காமனான விஷயம் தான். இன்னைக்கு அந்த இந்த சாப்டர் படிக்கும்போது தெரியும் நம்ம வந்து ஒவ்வொரு பண்டிகையும் வந்து எவ்வளோ லூஸ் பண்றோம், அதோட இதை லூஸ் பண்றோம்னு தெரியும். ஏதோ சாஸ்திரத்துக்கு பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இந்த நவராத்திரி அன்னைக்கே லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இந்த நவராத்திரி உற்சவத்தை அவர் பண்ணியிருக்கார். அதனால தான் வந்து அது அவ்வளோ லட்சக்கணக்கான பேருக்கு அன்னதானம் பண்ணி அவ்வளோ கிராண்டா வந்து பண்ண நவராத்திரி அது. ஓகே. அடுத்தது வந்து ப்ரொமோட்டிங் ஸ்பிரிச்சுவல் அண்ட் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் இன் எஜுகேஷன் அப்படின்றீங்க. சார் சனாதன தர்மத்தோட அல்டிமேட் கோலே எஜுகேஷன். அப்படி சனாதன தர்மம் இட்ஸ் அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸோட அல்டிமேட்டே வந்து ஒரு கல்வி அப்படின்றத நான் பர்சனலாக நினைக்கிறேன். ஸோ இந்த கல்வியை பற்றி 1917 வந்து ஒரு வேல்யூ பண்ணுறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க சார்? அதில் என்ன எழுதியிருக்கீங்க? ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ரூட் ஆஸ் எஜுகேஷன், ஹரிகதை, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரூட்டான சங்கீதம் அதெல்லாம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கற்றுக்கணுங்கிறதுக்கு சொன்ன அந்த சாப்டர் வந்து இந்த சாப்டர். ஓகே. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் காஷி யாத்ரா. ஒரு 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 மடாதிபதிக்கு வந்து காஷி யாத்ரான்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த காஷி யாத்ரா தான் வந்து பெரியவாவோட லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அவர் சுத்தாத இடம் கிடையாது, போகாத கோயில் கிடையாது. சுத்தாதன்ற வார்த்தை தப்பு தான். பட் நான் ஜஸ்ட் கலவுக்கையில புரியறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு ஞானம், நீங்கள் எல்லா கோயிலையும் விளக்கேற்றுறது எல்லாத்துக்கான பேஸே அந்த காஷி யாத்ரா தான். ஒரு ஊருக்கு போனோன்னு தான் அவர் இந்த கோயில் இப்படிப்பட்ட கோயில்ரா, இது ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, அது ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு அவர் கேட்க அந்த ஊரில் இருக்கிற எல்லாமே வந்து இட் காட் மூட். ஸோ இந்த இந்த காஷி யாத்திரையாக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ்னு ஒரு சாப்டர் சொல்லியிருக்கீங்க. ஸோ வாட் இஸ் ஆல் ஆஃப்? இது வந்து சம்மரி ஆஃப் த காஷி யாத்திரை.
இப்போ இன்னைக்கு நீங்க காசி யாத்திரை போகணும் அப்படின்னா, ஒரு வாரத்துல போயிட்டு வந்துடலாம். மேக்ஸிமம் 3 நாள்ல போயிட்டு வந்துடலாம். ஃப்ளைட்ல கரெக்ட். போயிட்டு ஃப்ளைட்ல வந்துடலாம். ஆமா. ரைட்? ஆ 15 நாள்ல பண்ணலாம், 20 நாள்ல பண்ணலாம், 21 நாள்ல பண்ணலாம். கேன் யூ இமேஜின் யூ ஆர் டூயிங் அ காஷி யாத்திரை ஃபார் 21 லாங் இயர்ஸ். அதோட சம்மரி தான் இந்த இது. காஷி யாத்திரை எப்படி பண்ணணும்? இன்னைக்கு வந்து நார்த்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ராமேஸ்வரம் வருவாங்க. சவுத்ல இருக்கிறவங்க காசிக்கு காசிக்கு போவோம். போவாங்க. ரைட்? இந்த சவுத்ல இருந்து காசிக்கு எப்படி போணுங்கிற அந்த டிக்ஷனரி அந்த ஒரு இத சொன்னதே வந்து அவர்தான். அத பத்தி சொன்னது தான் அந்த காஷி யாத்திரை. ரைட் ஃப்ரம் ராமேஸ்வரத்துல ஆரம்பிச்சு, அங்க ஒரு கைப்பிடி மண் எடுத்துன்னு போய், அங்க காஷியில இது பண்ணி, காஷிலேருந்து கங்கைய கொண்டு வந்து திருப்பி ராமேஸ்வரத்துல அபிஷேகம் பண்ணது இது இது வந்து அந்த இது. அத தவிர வந்து இவர் போன கோவில் ஆயிரக்கணக்கான கோவில். 10,000 கோவில். ரைட். ஸோ அத பத்தி ஆன ஹைலைட் தான் இந்த சாப்டர். அப்புறம் அனந்த கிருஷ்ண சர்மாவ பத்தி நீங்க பேசுறீங்க. ஹூஸ் திஸ் அனந்த கிருஷ்ண சர்மா? ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து இப்போ இந்த செஞ்சுரி நடந்த ஒரு இஷ்யூ தெரியும். இந்த அனந்த கிருஷ்ண சர்மா டக்குனு உங்களுக்கு தெரியற மாதிரி இந்த காலத்துல இருக்க தெரியற மாரி சொல்லணும்னா, உங்களுக்கு சங்கர் ராமன்னா யாருன்னு தெரியும். அந்த சங்கர் ராமனோட அப்பா தான். ஓகே. சங்கர் ராமனோட அப்பா தான் அனந்த அனந்த கிருஷ்ண கிருஷ்ண சர்மா. ஸோ அப்ப சங்கர் ராமனோட ஃபேமிலி வந்து மடத்துக்கு நெறைய சிக்னிஃபிகன்ஸா பண்ணியிருக்காங்க. மடத்திலேயே தான் இருந்திருக்கா. பெரியவாளோட காலத்திலேருந்து மடத்திலேயே தான் இருந்திருக்கா அவ அப்பா. அவ அப்பா வந்து அப்போ 20, 21 20 வயசு அந்த டைம்ல வந்து பெரியவா வந்து காஷி யாத்திரை போணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது, அதுக்கு ஒரு 4, 5 வருஷம் முன்னாடியே வந்து பிளான் பண்ணிட்டாரு. இன்னைக்கு நடக்கிற கார்ப்பரேட் பிளானிங்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. ரைட். அவர் 21 வருஷம் நடந்து போறேன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு ஒரு பைலட் ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த அனந்த கிருஷ்ண சர்மா. அவர் வந்து 6 மாசம் கும்பகோணத்துல ஆரம்பிச்சு, காஷியில போய் ரீச் ஆறதுக்கு 6 மாசம். அவர் இந்த புக்ல நீங்க படிச்சா தெரியும். 10 கண்டிஷன்ஸ் போட்டிருக்காரு. இன்னைக்கெல்லாம் வந்து அந்த 10 கண்டிஷன் யாருக்கா போட்டு, நான் வந்து $10,000,000 ஒண்ணு அக்கவுண்ட்ல போடுறேன்னா கூட யாரும் போமாட்டா. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு கண்டிஷனோட அவர் இங்கேருந்து நடந்தே காஷிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காரு. வரும்போது முக்கியமான ஒரு கண்டிஷன் அந்த 10 கண்டிஷன்ல. ஹிந்தி கத்துண்டு வரணும் அப்படின்னு. இப்ப இருக்கிறவன்லாம் சண்டைக்கு வந்துருவா. சார் நம்ம மடத்துக்கும் வந்து சதுர்மாசிய பூஜைக்கும் வந்து ஒரு ஒரு பெரிய கனெக்ஷன் உண்டு. அது ரொம்ப சிக்னிஃபிகன்ட்டா இருக்கிற விஷயம். அதை பத்தி ஒரு சாப்டர் நீங்க பண்ணியிருக்கீங்க. என்ன ஏன் இம்பார்ட்டன்ஸ் அத எழுதணும்னு இல்ல, நீங்க இல்ல. சாத்துர்மாசி விரதங்கிறது எல்லா மடாதிபதிகள், எல்லா ஆன்மீக குருலாம் பண்றது. அதாவது சாத்துர் மாசங்கிறது 4 மாசம். பட் அது இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2, 2 1/2 3 மாசத்துல அ அந்த பூஜைய முடிச்சுருவா. ஸோ அந்த டைம்ல வந்து எங்க ஊர்ல இருக்காளோ, அந்த ஊர்லயே தங்கியிருந்து சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணுவார். அதுதான் சதுர்மாசி. சந்திரமௌலீஸ்வரர் பூஜைன்றது நம்ம மடத்துல வந்து டெய்லி டெய்லி தினமும் நடக்கிற ஒரு 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 2 பூஜை. 2 2 காலம். காலையும் வந்து நடக்கிற ஒரு ஒரு பூஜை. லைஃப்ல ஒரு வாட்டி நீங்க எல்லாருமே பார்க்கணும். நெறைய பேர் பார்க்கறது கிடையாது. எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து இந்த புக்கெல்லாம் எழுதினேனே தவிர, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜைய பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து ஒரே ஒரு தடவ தான் இதுவரைக்கும் கிடைச்சது. சொல்லும்போதே மெய் சிலிர்க்கிறது. நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு சந்திரமௌலீஸ்வர பூஜை வந்து நான் இந்த புக்க வந்து அ அ பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்குறதுக்காக திருப்பதிக்கு போயிருந்தேன். அப்போ வந்து இப்ப இருக்கிற சந்திரசேகரேந்தர் சரஸ்வதி நம்ப பாலபெரியவர் வந்து பண்ணாரு. சார் அதெல்லாம் வந்து நான் சொன்னா புரியாது சார். நீங்க எல்லாருமே வந்து போய் ஒரு நாள் அந்த பூஜையில உட்கார்ந்து நீங்க அத பார்க்கணும். அப்பதான் வந்து அந்த டிவைன் பவர் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து 1920ல காசி யாத்ரா ஆரம்பிக்கிறது. அந்த காசி யாத்ரா வந்து 1939ல முடியுது. தட் இஸ் ஃப்ரம் கும்பகோணம் டூ கும்பகோணம். கும்பகோணம் அப்படின்னு. அது எல்லா ஊரா எந்தெந்த ஊருக்கு போயிருக்காரு சொல்லி நம்ம எழுதியிருக்கீங்க. இன்ஃபேக்ட் வல்லம் வந்து திருச்சி வந்து புதுச்சேரி புதுசு. வந்து கேரளா போய் கேரளாலேருந்து மணலூர்பேட்டை, திருவண்ணாமலை, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவீங்க யூ டர்ன் அடிச்சு கீழ வந்து மேல போயிருக்காரு. 5 தடவ. 5 தடவ கீழ 5 வந்து கீழ தடவையா? வந்து. இப்போ நீங்க இது பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டு, திருப்பி மதுரை வந்துட்டு, அதுக்கப்புறம் திருப்பி இது வந்துட்டு, திருப்பி ராமேஸ்வரம் போயிருக்காரு. இது ம ஆ ராமநாத சுவாமி கோயில்ல வந்து உற்சவத்துக்கெல்லாம் போயிட்டு திருப்பி வந்திருக்காரு. ம். ஒரு விஷயம் நான் ட்ரை பண்ணேன் சார். இத நான் சொல்லணும். இன்னைக்கு Google மேப் வச்சு, ஆ இந்த 21 வருஷம் நடந்தத வந்து பை ரோட் கிலோமீட்டர் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும்னு ஐ ட்ரை டூ பாயிண்ட் அவுட். Googleஆலயே முடியல. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல Googleஆல வந்து அந்த ரூட் மேப் போடுறதுக்கு இல்ல.
அப்படி ஒரு அவர் இந்த மாரி நடந்திருப்பார். உலக ஆச்சரியம். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு முன்னாடியோ, அவருக்கு அப்புறமோ 21 வருஷம் காஷி யாத்திரை மட்டும் இல்ல. இந்த அளவுக்கு நடந்தது யாருமே கிடையாது. இந்த ஜேர்னி வந்து எல்லாருமே ஆசைப்படுற தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். இந்த மாரி ஒரு மகான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? அததான் வந்து நம்ப பேசுறோம். இந்த புக்க வந்து நீங்க எனக்கு தெரிஞ்சு கடவுள் பிரார்த்தத்துல உங்களுக்கு நல்ல வேலை இருக்கு. யூ ஆர் குட் இன் ஆல்வேஸ். திஸ் இஸ் நாட் ஃபார் பிசினஸ். இது உங்க பிசினஸ் கிடையாது. பட் யூ ஹேவ் ரிட்டன் இட். ரைட்? ஹி ஹஸ் மேட் யூ டு ரைட் இட். இது அப்படியும் சொல்லலாம். யூ ஹேவ் ரிட்டன் இட். ஹி ஹஸ் மேட் யூ டு ரைட். ஐ ஹேவ் நாட் ரிட்டன் திஸ் புக். ஹி ஒன்லி மேட் மீ டு ரைட் திஸ் புக். ஹி ஹஸ் மேட் யூ டு ரைட் த புக். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எப்புட்றா இத நம்ம எழுதணும்னு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? ஒரு தடவ ஒரு 3, 4 வீக்ஸ் பேக் இந்த 2ண்ட் சாப்டர் ரிலீஸ் பண்ணி இது பண்ணும்போது, ஜஸ்ட் எடுத்து நான் வந்து ஒரு 5வது சாப்டர் திருப்பி படிச்சு பார்த்தேன். இந்த மகேந்திர மங்கலம் சாப்டர் படிச்சு பார்த்தேன். நிஜமாவே எனக்கு தோணித்து, நானா எழுதினேன் இது? இங்கிலீஷா இருக்கட்டும். த வே ஐ ஹவ் ரிட்டன் சம்திங் அது இதுக்கு ஏதோ ஒரு இருக்கு சார். அமானுஷம்னு சொல்லி அது வந்து ஒரு சின்ன ஒரு இதுல இது பண்ணல. அவரோட அருள் தான். இது டெஃபினட்டா இது வந்து கிரேட் ஃபீல். லைஃப்ல வந்து இது பண்ணும்போது ஒரு கிரேட். சார் நான் ஜெனரல் நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து ஸ்பீக்கர ஒரு 1 மினிட் பேச வைப்பேன். ஃபைனல் இதுல. ஸ்ட்ரெய்ட் அவே யூ கேன் டாக் டூ மை ஆடியன்ஸ். தேங்க் யூ சோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. எனக்கு வந்து ஒரே ஒரு இது என்னன்னா, இது வந்து எனக்கு வந்து த டிவைன் காலிங். இந்த புக் எழுதுறதோ, இல்ல அடுத்த சாப்டர் எழுதுறதோ, எதுவுமே வந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல நான் எழுதல. எனக்கு வந்து ஒரே ஒரு இது என்னன்னா, பெரியவர வந்து எல்லா கிளாஸ் ஆஃப் பீப்பிளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் எனக்கு ஒரே ஒரு இது. அதே மாதிரி இந்த புக்லேருந்து மட்டும் இல்ல, நான் இதுக்கு முன்னாடி 3 புக் எழுதியிருக்கேன். இதுக்கப்புறமும் எழுத தான் போறேன். இந்த இதுலேருந்து வர அத்தனையுமே வந்து அவரோட இதுபடி எனக்கு வேத பாடசாலைக்கு தான் நான் குடுக்க போறேன். அதனால வந்து இது புக் ப்ரமோஷனோ, இது என்னோட இன்கம் ஜெனரேஷன் எக்ஸர்சைஸோ கிடையாது. டெஃபினெட்லி உங்க எல்லாருக்கும் வந்து இந்த புக்க படிக்கும்போது, அ அவர் கூடயே வாழ்ந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நெறைய ஃபீட்பேக் வந்தது. ஈவன் Amazon கமெண்ட்ஸ்ல போய் பார்க்கும்போது, நான் சில கமெண்ட்ஸ் பார்த்துட்டு நான் அழுதுட்டேன். எல்லாரும் ஒரு தடவையாவது மடத்துக்கு போய் அதிஷ்டானத்துக்கு முன்னாடி உட்காருங்க. அதுக்கப்புறம் வந்து அதோட ஃபீலிங் என்னங்கிறது உங்களுக்கே புரியும். இந்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச். பெரியவா சரணம். வெரி மச்.